ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி பிரதோஷம். நான் இப்படி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணுறங்கிறது தான் இன்றைய பதிவு. இப்போ சிவலிங்கம், நந்திவர்மர், அவருக்கு நேராகவே நந்திவர்மரையே நான் வச்சுக்கிட்டேன். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஜலம்தான். ஃபஸ்ட்டு நான் ஜலத்தால் நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அந்த சிவபெருமான் கண்டிப்பாக நமக்கு தீர்த்து வைப்பார். ஆரத்தி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பாக ஆரத்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரத்தி சிவபெருமானுக்கும் நந்திவர்மருக்கும் காட்டுறேன். அடுத்து பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம். நான் இது நீரே ஓட்டை போட்டிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச 5 இல்லைன்னா 3 அபிஷேகம் பண்ணிக்கலாம். நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக இந்த சிவபெருமான் நமக்கு நிறைவேற்றி அருள் புரிவார். மனசில் ஃபஸ்ட்டு நம்பிக்கையை வச்சு சிவன் வழிபாடை நம்ம வழிபாடு செய்யணும். இந்த பொடி நான் வீட்டிலேயே மஞ்சப்பொடி ரெடி பண்ணது. நல்லா வாசமாக இருக்கும். எல்லா அபிஷேகமும் முடிஞ்சோடனே இதை நான் லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து இதாலேயும் கொஞ்சம் நான் அபிஷேகம் பண்ணிப்பேன். அபிஷேகம் பண்ணும் போது நல்லா வாசமாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் வாடை ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளுடைய மன கஷ்டத்தை கண்டிப்பாக அந்த சிவன் போக்கி அருள் புரிவார். இது என்னுடைய ஒரு அனுபவம், உண்மைன்னு சொல்லலாம். இந்த அபிஷேகம் பண்ண பாலை நான் செடியில் ஊற்றிடுவேன். வீட்டில் உள்ள எல்லோரும் குடிச்சிட்டு செடியில் ஊற்றிக்கலாம். இப்போ சிவன் ஃபோட்டோ நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். மஞ்சள் வைக்கிறச்சு அப்படியே இந்த மஞ்சள் கரை போகிறதே இல்லை. ஃபோட்டோ ரொம்ப அழுத்தி தொலைஞ்சா முகம்லாம் ஒரு மாதிரியே கருப்பாயிடுது. தாயார் முகம் அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த பாருங்க நல்லா ஃபோட்டோ தெரியுது. அதனால் கொஞ்சம் லைட்டாக தொடச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோ வாங்குறதை விட நம்ம நார்மலாக வேறு டிசைனில் ஃபோட்டோ இது பார்க்குறதுக்கான அழகாக இருக்குது. பட் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இது ஒர்த்தே கிடையாதுன்னே சொல்லலாம். இந்த ஃபோட்டோ வேஸ்ட்டு தான். இதே போல் தான் என்கிட்ட பெருமாளும் இருக்கார். இதே மாதிரி தான் முகம்லாம் ஃபுல்லாகவே கருப்பாயிட்டுது பாருங்கள். இந்த மாதிரி ஆயிடுது. கிளாஸில் உள்ளதெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டு. மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் இது. ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். கிளாஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னே சொல்லுவோம் ஃபோட்டோவில். இது பெயிண்டிங் ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் முகத்துலலாம் இந்த மஞ்சள் கரையெல்லாம் போகிறதே இல்லை. நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணாலும் அது போகவே மாட்டுது. இல்லைன்னா திங்கக்கிழமையிலேயே அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லியுமே லிங்கம் வாங்கி வச்சுட்டோன்னா தண்ணியால் அபிஷேகங்கிறது பண்ணி தான் ஆகணும். தினம்தோறும் பூவால் நான் சிவபெருமானை அலங்கரிச்சுக்கிறேன். செம்பருத்தி தான் இருந்துச்சு, பூ இல்லை. அதனால் செம்பருத்தியால் இன்றைக்கி அலங்காரம் பண்ணிக்கலாம். லிங்கத்துக்கு விபூதி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு பூ அரளிப்பூ சாத்திக்கலாம். வில்வ இலை என்கிட்ட இல்லை. அதனால் இன்றைக்கி நான் பூஜைக்கு பயன்படுத்தலை. ஆனால் தினம்தோறுமே இங்கே சிவன்கிட்ட ஒரு அகல் எப்போதுமே ஏற்றி வச்சுருவேன். லிங்கம் வச்சு வழிபடணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக வழிபடலாம். இது அர்த்தர். நான் எந்த ஒரு வாசனை பூவும் பயன்படுத்தலை. இருந்தாலும் நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இது அர்த்தரை நான் எல்லா சிலையும் அபிஷேகம் பண்ணோன்னே இந்த அர்த்தரை நான் பயன்படுத்துவேன்னு. அடுத்த அபிஷேகம் நம்ம பண்ணுற வரைக்கும் அந்த சிலையே பார்த்தா அவ்வளோ வாசமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தா சாமி ரூமே நல்ல வாசமாக கோயிலில் எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும். இது ஜவ்வாது பேஸ்ட்டு, ஜவ்வாது பவுடரில் தண்ணியில்
கரைச்சி தடவுனா அது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் வாசனை இருக்குது. அதனால் ஜவ்வாது பேஸ்ட் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம சிலையில் அங்கங்கே இங்கத்துலலாம் நம்ம தடவி விட்டோம்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளால் வீடே நல்ல ஸ்மெல்லோடு இருக்கிறத நம்மளால் உணர முடியும். பூஜை ரூமுக்குள்ளே வந்தாலும் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நறுமணத்தோடு இருக்கும். இப்போ தூபம் காட்டிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.